கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய ஆண்டிற்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சந்தோஷமாக இந்திய வேதாகம திருச்சபையின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக கூறிக்கொள்கிறேன். ஆமென். மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஆராதனையிலே உங்கள் முன்பாக நிற்பதற்கு தேவன் தந்த கிருபைக்காகவும் என்னை பாசமாக அழைத்து இந்நாளிலே ஆமென் உங்கள் முன்பாக நிறுத்தின தேவதாசருக்காகவும் குடும்பத்திற்காகவும் கர்த்தருடைய சபையார் யாவருக்காகவும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பரிசுகள் அளிக்கப்பட்டது போல நமக்கும் எல்லாருக்கும் ஒரு நாள் பரிசு தேவராஜ்யத்தில் அளிக்கப்படும். ஆமென். அந்த பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் நாம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சரி, இதில் நிறைய டைட்டில்ஸில் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. ரெகுலர் அட்டண்டன்ஸ் ஃபார் த ஹோல் சண்டே சர்வீஸ், 52 வாரங்களும் வந்தவர்களுக்கு நல்ல பரிசுகள். அப்புறம் இன்னொரு காம்படிஷன் ப்ரைஸ், அப்புறம் ஆத்தும ஆதாயம் செய்தவர்களுக்கு ஒரு நல்ல பரிசுகள் கொடுத்தார்கள். எங்கள் சபையில் இன்னொரு ப்ரைஸ் கூட வச்சுருக்கோம். அதையும் கூட கொஞ்சம் பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், 12 மாதமும் ஒழுங்காக தங்கள் சம்பாத்தியத்திலே தசம பாகம் கொடுத்தவர்கள், அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கணும். ஒரு இலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. வேண்டாமா? 12 மாசமும் போன வருஷம் நான் கரெக்டாக ஒத்த ரூபாயில் ₹1 கொடுத்தேன்னு சொல்றவங்க எல்லாம் கரெக்டாக வந்த என் சம்பாத்தியத்தில், கர்த்தர் எனக்கு தந்த ஊதியத்தில், நான் உழைச்ச வருமானத்தில் கடந்த வருஷம் நான் சரியா குறைக்காம கூட்டாம மைனஸ் பண்ணாம நான் ஆண்டவர் கொடுத்தங்கிறவங்க ஒரு கொஞ்சம் கையை தூக்கி ஆண்டவருக்கு முன்பாக நம்ம காட்டலாமா? பாஷை பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூடிட்டாங்க. சோத்திரம். ஒன்றும் உயர மாட்டாங்க, அங்கே ஒரு கை உயருது. சோத்திரம். நீதிமான் 2 கை உயருது, ஒரு அம்மா 3 கை உயருது, அங்கே ஒரு ஐயா எழுமுங்க ஐயா, அப்படியே கொஞ்சம் கையை உயர்த்தணும், கொஞ்சம் எழுமுங்க. இங்கே ஒரு அம்மா உயர்த்திருக்காங்க, எழுமுங்க, முன்னால் வாங்க. வாங்க எல்லாரும் கை தடுக்க பார்ப்போம் இவங்களுக்காக. அம்மாமார் முதல்ல வாங்க, சகோதரிகள். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நம்மையும் ஆசீர்வதிக்கணும். கொடுத்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்லா கை தட்டுங்க. இந்த ஆண்டும் கர்த்தர் கொடுக்க பலப்படுத்தணும். அவருடைய ஊதியங்களை அப்படியே ஒவ்வொருத்தரா வாங்க. எளிமை கொடுத்தவங்க, கர்த்தருக்காய் கொடுத்தவர்கள் மிக தியாகமாய் சோத்திரம், தங்களுடைய நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் தங்களுடைய வறுமையிலும் உதாரத்துவமாய் கொடுத்த உத்தமமான இந்த விசுவாச பிள்ளைகளை தடையில்லாதபடி 12 மாதமும் ஜனவரி டு டிசம்பர், ஜனவரி டு டிசம்பர், ஜனவரி டு டிசம்பர், ஆமென், கொடுத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இன்னும் அவர்கள் களஞ்சியங்கள் நிரம்ப, ஆமென், பண்டக சாலை நிரம்ப, ஆமென், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்ப. நான் சொல்ல சொல்ல வசனமும் வருது. ஸ்தோத்திரம். ஆவியானவர் நல்லவர். தேங்க்யூ, தேங்க்யூ. வாங்கம்மா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். மறுபடியும் அந்த வசனம் தான் வருது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம் எல்லாருக்கும். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே ஆண்டவரே, இவங்க வாங்கினது போல நான் அடுத்த வருஷம், இந்த வருஷம் ஃபுல்லாக 12 மாசமும் நான் கொடுத்து, அடுத்த வருஷமும் உடைய தாசனுடைய ஊழியக்காருடைய கையில் நான் ஒரு சந்தோஷமா பரிசு வாங்குவேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க கொடுக்க அவர் நமக்கு 12 மாசம் கொடுத்துருக்கார். ஆமென். இந்த பிரைஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி, உங்களை சந்தோஷப்படுத்தி இன்னும் ஆண்டவருக்காக நிறைய விதைக்கணும். ஆமென். அள்ளி விதைக்கணும். ஒரு இல்லைன்னு சொல்லுங்க. சாக்கு சாக்கா விதைக்கணும். பெட்டி பெட்டியா விதைக்கணுமா, சாக்கு சாக்கா விதைக்கணுமா? இல்லை இவ்வளோ நுள்ளி விதைக்கணுமா? சாக்கு சாக்கா விதைக்கணுங்கிறவங்களும் ஒரு இலையில சொல்லுங்க. இந்த ஊழியத்துக்கு நான் சாக்கு சாக்கா, தேவ ராஜ்யத்துக்கு சாக்கு சாக்கா விதைக்கணும். இன்னும் சொல்ல போனா லாரி லாரியா, இன்னும் சொல்ல போனா ட்ரக்கு ட்ரக்கா, அதை விட சொல்ல போனா கண்டெய்னர் கண்டெய்னரா. ஒரு இலையில சொல்லுங்க.
ஆமென். அல்லது கூட கூட போனா குடோன் குடோனா ஒரு இலையில சொல்லுங்க. தோத்திர பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, குடோன் குடோனா விதைக்கணும். ஒரு குடோன்ல இருக்கிறத விதைக்கணும். ஒரு இலையில சொல்லுங்க. சும்மா மணி பர்ஸ்ல இருக்க மட்டும் 10 ரூபாய் தூக்கி போட்டுறக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆமென். ஜெபிக்கிற நேரங்களிலே உங்களையும் நினைவு கூறுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவாராக. தேவ ராஜ்யத்துக்காக நீங்கள் எதை செய்தாலும் அது மறக்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இன்னும் மென்மேலும் உங்களை பெருக செய்வாராக. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடருவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆமென் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஆமென் தருவதற்காக அடியேனை கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது எந்த வார்த்தையை செய்ய வேண்ட வார்த்தையை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கிடைத்த போது 2 வார்த்தை எனக்கு கிடைத்தது. ஒரு இலையில சொல்லுங்க. அதுல ஒரு செய்தி ரொம்ப நேரமாகும். அதனால அது இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தா கர்த்தருக்கு ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுவாராக. இன்றைக்கு ஆமென் ஆண்டவர் இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையா இருப்பதனாலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தமான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஆமென் ஆண்டவரை நம்மை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் ஆமென் சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் இந்த வார்த்தையின்படி வாக்குத்தத்தத்தின்படி ஜீவனுள்ள வசனத்தின்படி நம்மை இந்த ஆண்டு ஆமென் நடத்த போகிறதற்காய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கியம் இவ்விதமாக ஆரம்பிக்கிறது. தேவ ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியோடு எழுதப்பட்ட வார்த்தை விதமாய் புறப்படுகிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏசாயா பல நேரங்களில் ஊழியத்தின் பாதையில் அழைப்பின் பாதையில் ஆமென் தீர்க்க தரிசன ஆமென் பாதையில் திகைத்து சோர்ந்து பயந்து நிற்கின்ற காலங்களிலே தேவன் அவருக்கு உரைத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. அங்கே சிங்குலராக சொல்லுகிறார், உன்னை என்று சொல்லுகிறார். அதுல இந்த வார்த்தையினுடைய அழகான ஒரு பிரசன்னம், ஒரு தேவனுடைய ஆமென் திட்டம் ஏசாயாவினுடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் கர்த்தர் என்கிற எழுத்து அந்த அக்ஷரம் மிக அது கோடிட்டு காண்பிக்கப்படுகிறது. அது ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது போல்டிங் லெட்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை சேவிக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். 23 வருஷத்தை 2023 வருஷத்தை நாம் முடித்து 24வது வருஷத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்துவது யாராக இருக்க வேண்டும்? கர்த்தராக இருக்க வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று உணர்கிறவர்கள், ஆமென், விசுவாசிக்கிறவர்கள், ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில சில நிமிடங்கள் கர்த்தர் இதுவரை என்னை நடத்தினார், இப்போதும் என்னை நடத்துகிறார், இனிமேலும் என்னை அவர் நடத்துவார். அவர் என் வாழ்க்கையில், என் ஜீவியத்தில், என் ஊழியத்தில், என் வியாபாரத்தில், என் தொழிலில், என் உத்தியோகத்தில் அவர் எபினேசர். எபினேசர், எபினேசர். ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நடத்துகிறவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை நடத்துவது நமது பணம் அல்ல, நம்மை நடத்துவது நம்முடைய சம்பாத்தியம் அல்ல, நம்மை நடத்துவது பிசாசு அல்ல, நம்மை நடத்துவது நம்முடைய சொத்து அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, நம்முடைய அழகு அல்ல, நம்முடைய திறமை அல்ல. நம்மை ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய், தனித்தனியாய், குடும்பமாய் நடத்துவது நம்மை ரட்சித்த கர்த்தர். நம்மை தூக்கி உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தின நல்ல கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துகிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தம்பிமார் சில்ட்ரன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பாட்டு பாடினாங்க. நாங்க ஒரு அல்டிமேட், எப்படி, என் ஸ்டைல் ஒரு அல்டிமேட்டு, என் லுக்கு ஒரு அல்டிமேட்டு, அப்புறம் என் வாக்கு ஒரு அல்டிமேட்டு அப்படின்னு அழகா பாடினாங்க. அப்படிதானா? ஆமா, அந்த அல்டிமேட்டு தான் காட், கர்த்தர். அல்லேலூயா. காலம் மாறலாம், அப்புறம் வேற என்னடு, டைமிங் மாறலாம். சோத்திரம். காலம் மாறுது, பழைய காலத்தை விட இப்போ உள்ள காலம் மாறுது இல்லையா? பழக்க வழக்கம் மாறுது, ஸ்டைல் மாறுது. பெந்தேகோஸ் பிள்ளைகளுக்கும் ஸ்டைல் மாறுது, புது புது ஸ்டைல் வருது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்னைக்கு ஒரு பிள்ளைய பார்த்தேன், காத்துலயும் இல்ல, கழுத்துலயும் இல்ல, ஆமா, எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒயிட் தான் போட்டிருக்கா, ஆனா ஒரு டாட்டூ அடிச்சிருக்கா. இங்க இல்ல. ஸ்தோத்திரம். ரயில்ல சொல்லுங்க. ஆமா, பார்த்தா ஸ்டைல் மாறுது. ஆமா, அன்பானவர்களே, கர்த்தர் உன்னை நடத்த, சத்தியம் உன்னை நடத்த, வசனம் உன்னை நடத்த, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்த, தேவ சித்தம் உன்னை நடத்த நீ எப்போது உன்னை விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. மாமிசம் உள்ள வரக்கூடாது, உலகம் உள்ள வரக்கூடாது, உலக ஸ்டைல் உள்ள வரக்கூடாது. ஆமென். உலக பழக்க வழக்கம் உள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. தோத்திரம். அப்புறம் ஒரு பையன் போட்டிருக்கான், ஐ லவ் யூன்னு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்? நான் கேட்டேன், நீ எந்த சர்ச்சுக்கு போவாமக்கா? தோத்திரம். அல்லேலூயா. நான் பெந்தேகோஸ் சர்ச்சுக்கு தான் போவேன் பாஸ்டர். இது என்னடா கையில ஒண்ணு புதுசா தொங்குது? அது ஃபேஷன் பாஸ்டர். என்னது? அப்புறம் சொன்னா, அடுத்தால ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொன்னா, இப்போ உள்ள ட்ரெண்ட் பாஸ்டர். என்னது? நல்ல வேளை ஸ்டண்ட்னு சொல்லாம இருந்தான். சொல்லுங்க. என்னது ட்ரெண்ட்? கர்த்தர் நடத்துகிறாரா? கர்த்தருடைய கிருபை நடத்துகிறதா? தேவ சமூகம் நடத்துகிறதா? தேவாவியானவரை நடத்துகிறாரா? பரிசுத்த வாழ்விலே நீ நடத்தப்படுகிறாயா? உத்தமமாய் நடத்தப்படுகிறாயா? சகல சபையின் நல்லொழுக்கத்தின்படி, வேத பிரமாணத்தின்படி கர்த்தர் நடத்துகிறாரா? அல்லேலூயா. ஏசாயாவினுடைய வாழ்க்கையிலே சோத்திரம், பல தடுமாற்றங்கள் வந்தபோது, பல சூழ்நிலைகள் வந்தபோது, பல காலங்கள் வந்தபோது, பல மக்களை சந்தித்த போது, பல கலாச்சாரங்கள் வந்தபோது, பல கேடுகள் வந்தபோது அவனை ஒன்றும் நடத்தவில்லை, கர்த்தர் அவனை நடத்தினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் நம்முடைய ஜீவியம் முழுவதையும் கர்த்தர் நடத்த போதுமானவர். ஆமென். அல்லேலூயா.
எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை வறட்சிகள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை தீமைகள் வந்தாலும், கர்த்தர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை நடத்துவார். அவர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. உன் வீட்டுல பாத்திரம் எல்லாம் காலியா இருந்தாலும் உன் வீட்டை நடத்துவார். அல்லேலூயா. அந்த விதவையின் வீட்டை நடத்தினான். வீட்டுல ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது, கொஞ்சம் மாவுதான் இருந்தது, ஒரு பிடி மாவுதான் இருந்தது. கர்த்தர் அவளை நடத்தவில்லையா? அவள் கடன் பிரச்சனையை மாற்றவில்லையா? அவள் ஒரு 2 பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றவில்லையா? அவர்களை தேசத்துல உயர்த்தவில்லையா? அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தவில்லையா? அவர்களை கர்த்தர் திருப்தியாக்கவில்லையா? அதே ஆண்டவர் இன்றைக்கும் மாறாதவர். உனக்குள்ளே, உனக்குள்ளே, உங்களுக்குள்ளே அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, நித்தமும். நித்தமும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நித்தமும். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, நித்தமும். இன்னைக்கு நடத்திட்டு நாளைக்கு விட்டுற மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நம்ம நம்பின ஆட்கள் எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் நல்லவர், சோத்திரம், நான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு சொல்ல ஆட்கள் எல்லாம் கை விரிச்சிருவாங்க. உன்னை கரம் பிடிச்ச கர்த்தர் நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நான் தியானித்த போது என் உள்ளம் அனல் கொண்டது, என் ஆவி ஆமென் பலனடைந்தது. என் ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை எவ்வளவு நம்பிக்கையுள்ள வார்த்தை. அல்லேலூயா. தினந்தோறும் நம்மை நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் தாம் உண்டாக்கின மனுஷனை நடத்துவதற்கு என்னெல்லாம் பிரிப்பரேஷன் பண்ணியிருந்தா தெரியுமா? ஆண்டவர் தாம் உண்டாக்கின, தாம் சிருஷ்டித்த, தாம் படைத்த, தாம் அழைத்த, தம் சாயலின்படி சிருஷ்டித்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் நடத்தும்படி வகுத்த திட்டம் மிக பெரியது. ஆமென். இந்த வருஷத்திலையும் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் எதிர்காலங்களையும் வருகிற 12 மாதமும் உங்களை நடத்துவதற்கு தேவன் வகுத்திருக்கிற திட்டம் மிக மிக பெரியது. அது உங்கள் புத்திக்கும் ஞானத்திற்கும் எட்டாதது. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்து நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 நேபுகாத்நேச்சார் ராஜா வேணா உன்னை கொண்டு போய் சிங்க கபில போடலாம், ஆனா கர்த்தர் அங்க வருவார். உன்னை நடத்த, உன்னை பாதுகாக்க, உன் உயிரை பாதுகாக்க, உன் சரீரத்தை பாதுகாக்க, உன் ஆத்மாவை பாதுகாக்க, உன் ஊழியத்தை பாதுகாக்க, உன் மேல வச்ச அபிஷேகத்தை பாதுகாக்க, உனக்கு தந்த கிருபையை பாதுகாக்க, உனக்கு மேல் வச்ச திட்டத்தை நிறைவேற்ற தேவன் சிங்க கபியிலே தானியேலை பாதுகாக்க அவனை நடத்த திட்டம் வைத்தவர். நேபுகாத்நேச்சார் நினைச்சா தடபடாது. தரியு ராஜா நினைச்சா ஒண்ணு நடக்காது. மேசிய பெர்சிய ராஜா நினைச்சா ஒண்ணு நிறைவேறாது. அவர் உன்னை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினி சூளையில போட்டாலும் அது உன்னை பற்றாது. ஆமென். எவ்வளவு பெரிய ஆபத்து உன் குடும்பத்தை அசைச்சாலும், உன் பிள்ளைகளுக்கு விரோதமா வந்தாலும், உன் தொழிலுக்கு விரோதமா வந்தாலும் அது உன் மேல பற்றாதே, உன் மேல பற்றாதே. தேவன் உன்னை நடத்துவார். உன்னை நடத்துவார். ஆமென். காரா ஷகனா துனபாலா சந்தரலது ரிமிகா லகஷகதரா. வேதத்துல பார்க்கிறோம், தேவன் மனிதனை நடத்தின திட்டம், தேவன் மனிதனுக்காய் ஆயத்தம் பண்ணின திட்டம். வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, முதலாவதாக உருவாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட, படைக்கப்பட்ட ஆதி மனிதனாகிய ஆமென் ஆதாமை தேவன் எவ்வளவு ஞானமாய் படைத்தார். 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆமென். அல்லேலூயா. What a great God that we have. நம்மளை டிசைன் பண்றதே ஆண்டவர் தான். ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனுஷனுக்காக, மனுஷனை நடத்துவதற்காக, மனுஷியை நடத்துவதற்காக, குடும்பத்தை நடத்துவதற்காக, ஆமென், மிருக ஜீவன்கள் எல்லாம் உண்டாக்கினார். வார்த்தையினால் உண்டாக்கினார். மனுஷனை மண்ணால் உண்டாக்கினார். மனுஷியை எலும்பினால் உண்டாக்கினார். அல்லேலூயா. உண்டாக்கின ஆண்டவர் என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். அல்லேலூயா. கர்த்தர் மனுஷனுக்கு நல்ல சுவாசத்தை கொடுத்து, ஆமென், 8வது வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. இங்கே இந்த 2 வசனத்துல கர்த்தர் என்கிற வார்த்தை ஹைலைட் பண்ண போட்டிருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் மனுஷனாகிய ஆதாமை, மனுஷியாகிய ஏவாளை நடத்துவதற்காக, அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக, அவர்கள் வாழ்க்கை நன்றாயிருப்பதற்காக தேவன் அவர்களை நடத்தின பாதை, தேவன் அவர்களை நடத்தின வழி, தேவன் அவர்களுக்காக ஒழுங்குபடுத்தின, ஆயத்தப்படுத்தின இடம் என்ன என்றால் ஒரு நல்ல தோட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி ஒரு பாறையில கொண்டு போய் வச்சு இங்க இருந்து பிழைச்சுக்க அப்படின்னு சொல்லல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆதாம உண்டாக்கி ஒரு சகாரா பாலைவனத்துல கொண்டு போய் நிறுத்தி, இதுதான்ப்பா நீ இருக்க வேண்டிய இடம் என்று அவனை விடல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயோ சாக்கடை ஓடுற இடத்துல நீ போய் இங்க ஒரு குடில் போட்டு உட்கார்ந்து பிழைச்சு சாப்பிட்டுக்கன்னு சொல்லல. ஆண்டவர் நமக்காக செலக்ட் பண்ற இடம் எப்பவும் பெஸ்டா தான் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிற இடம், ஆண்டவர் நம்மை நடத்தி செல்லுகிற பாதை, ஆமென், அது ஒரு செழிப்பான, ஒரு ஆசீர்வாதமான, ஒரு மகிமையான, ஒரு உன்னதமான, நம்முடைய புத்திக்கு மேலான, நாம் எதிர்பாராததான ஒரு இடத்தை கர்த்தர் நமக்காய் செய்வார். ஆமென், அல்லேலூயா. ஏதேன் தோட்டம். இந்த தோட்டம் எவ்வளவு செழிப்பான தோட்டம், எவ்வளவு வளம் மிக்க தோட்டம், எவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்த தோட்டம், எவ்வளவு சமாதானம் நிறைந்த தோட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏதேன் தோட்டம் என்பது, ஆமென், ஆவிக்குரிய பிரகாரத்தின்படி சபையை குறிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஜனித்த பிறந்த எந்த மனிதன் அவன் தன் வாழ்க்கையில ஏதேன் என்கிற சபையின் தோட்டத்துக்குள்ள வருகிறானோ அப்போதுதான் அவன் வாழ்க்கை செழிக்கும். ஆமென், அல்லேலூயா. 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 உன்னை இந்த உலகத்துல படைச்சிருந்தால், நீ இந்த உலகத்துல பிறந்திருந்தால், உன் வாழ்க்கை நன்றா இருக்கணும்னா, உன் ஜீவியம் நன்றா இருக்கணும்னா, உன் சந்ததி நன்றா இருக்கணும்னா, நீ ஏதேனும் சபையின் தோட்டத்துக்குள்ளே கர்த்தருக்குள்ள வரணும். ஆமென். இந்த தோட்டம் தான் உன்னை நடத்துகிற தோட்டம். ஆமென். இந்த தோட்டம் தான் உன்னை போஷிக்கிற தோட்டம். இந்த தோட்டம் தான் பாவத்துக்கு விலக்குகிற தோட்டம். இந்த தோட்டம் தான் தேவன் பேசுகிற தோட்டம். இந்த தோட்டம் தான் தேவன் உனக்கு அடைக்கலமாய் தந்த தோட்டம். அல்லேலூயா. இந்த தோட்டத்துல கொண்டு போய் வைத்த ஆமென் ஆதாமுக்கும் அருமையான இந்த ஸ்தோத்திர மனிதனுக்கும் என்னெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆதாமை கர்த்தர் நடத்துகிற பாதைகளை பாருங்கள். தொடர்ந்து வாசிங்கம்மா. தேவனாகிய கர்த்தர், இல்லம்மா அதே 8வது வசனத்துல வாசிறீங்களா? உண்டாக்கி
God has placed him there. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். 10வது வசனம், தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனும் ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரியாறுகளாயிற்று. ஹல்லேலூயா. தோட்டம் வெறுமையான தோட்டம் இல்ல, நதி பாய்கிற தோட்டம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த தோட்டம் ஆமென் அபிஷேக நதி பாய்கிற தோட்டமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தோட்டம் இருக்கு, எல்லாம் காஞ்சி போயிருக்கு. ஆமென். ஆமா, எல்லாம் பட்டு போயிருக்கிறது. தண்ணி இல்லாம போரெல்லாம் வத்தி போச்சு, கிணறெல்லாம் வத்தி போச்சு, எல்லாம் சும்மா நிக்குது. ஸ்தோத்திரம். நம்ம தோட்டம் ஜீவனுள்ள நதி பாய்கிற தோட்டம். ஹல்லேலூயா. தேவாவியானவர் உலாவுகிற தோட்டம். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவர் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுகிறார்கள். புத்திரர் என்னப்படுகிறார்கள். புத்திரர் என்னப்படுகிறார்கள். புத்திரர் என்னப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரால் நடத்தப்பட, ஆவியானவரால் நடத்தப்பட, அபிஷேகத்தால் நடத்தப்பட இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தருக்கு பயன்பட வேண்டும். ஆமென். Praise the Lord. Hallelujah. அபிஷேகம் பெற்ற வாலிப தம்பிமாரெல்லாம் அவர் கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அபிஷேகம் பெற்ற தம்பிமார் இந்த வருஷத்துல நல்ல அபிஷேகம் பெறணும். ஜீவனுள்ள நதி பாயணும். 4 6 பாயணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் வறட்சியா இருக்கக்கூடாது, எல்லாம் எம்டியா இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். சகோதரிமாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அபிஷேகம் பெற்ற எல்லா அக்காமார் தங்கச்சிமாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அபிஷேகம் பெறாதவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொன்னா பாத்துருவார் பாஸ்டர். இப்படி நினைக்கிறீங்களா? பாஸ்டர் அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், யார் யார் அபிஷேகம் பெற்றிருக்கா, யார் யார் இன்னும் அபிஷேகம் பெறணும் அப்படின்னு எல்லாம் பார்த்து உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்துல நதி பாயாம இருக்கக்கூடாது, 4 நதி பாயணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபையின் நதி பாயணும், அந்நிய பாஷை நதி பாயணும், பரிசுத்தாவின் நதி பாயணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் தோட்டம், அதுதான் வளருகிற தோட்டம், அதுதான் செழிக்கிற தோட்டம், அதுதான் கர்த்தர் நடத்துகிற தோட்டம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் சகலவித விருட்சங்களா மாறணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த சபைக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. ஆமென். நீங்க எங்கேயுமே புனித யாத்திரை போகாண்டாம். ஆமென். தோத்திரம். முதல் சனி, 2வது சனி, 3வது சனி எல்லாம் போக வேண்டிய அவசியமே எல்லாம் இங்க என்ன இருக்கு? எல்லாம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். ஏதேனுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு தந்த சபையில 4 நதி இருக்கு, நிறைய விருட்சம் இருக்கு, நிறைய கனி இருக்கு, தேவ தூதன் இருக்கான், தேவன் இருக்காரு. நமக்கு ஒரு குறவு இல்லை, நம்ம வறட்சி இல்லை, நம்ம திரட்சி தான். திரட்சி தான். இறைச்சின்னு சொன்ன மாதிரி இருக்கு. தோத்துற திரட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவா. ஓ, கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவா. திருத்தி செய்வா உன்னாத்துமாவே, திருத்தி செய்வா உன்னாத்துமாவே, திருத்தி செய்வா. தொடர்ந்து துதி செய் மனமே, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென். கைவிட மாட்டா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி
புகழ்ச்சியை தருவா கர்த்தர் உன்னை நீத்தமும் ஆமென் தருவா உன்னாத்துமாவை திருத்தி செய்வா உன்னாத்துமாவை திருத்தி செய்வா உன்னாத்துமாவை திருத்தி செய்வா ஹல்லேலூயா தேவன் தந்த தோட்டம் ஆமென் அதுதான் நம்மை நடத்துகிற தோட்டம் அங்கேதான் கர்த்தர் வருவார் அங்கேதான் கர்த்தருடைய ஆசாரியன் இருக்கிறார் ஹல்லேலூயா ஆக ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆதாமுக்கு நல்ல ஒரு பாதையை நல்ல ஒரு நடத்துகிற ஆசீர்வாதமான இடத்தை ஆண்டவர் கொடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் அழைத்த பிரித்தெடுத்த அவர் தமக்கென்று பயன்படுத்தின ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் தேவன் நடத்தினார் ஆமென் ஹல்லேலூயா Praise God. அவர் அழைத்ததில் உண்மையுள்ளவர் அவர் நம்மை நடத்துவார் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் நம்மை நடத்துவார் ஆமென் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் முறையிட வேண்டும் இங்கே ஆண்டவர் ஆதாமுக்கு மிக மேன்மையான இடத்தை கொடுத்தார் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே பாருங்கள் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம் அந்த முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் அது ஆவிலா தேசமும் புலவன் குடியிருப்பு முழுவதும் ஓடும் அவ்விடத்துல என்ன விளையும் பொன் விளையும் தோத்துறோம் ஏதேன் தோட்டத்துல இருக்கிற நதி பாஞ்சிச்சுன்னா அங்க இருக்கிற ஆத்துமாக்கெல்லாம் எதை விளைச்சல் பண்ணுவாங்களாம் பொண்ணு 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 தோத்துறோம் காத்துல போடுற பொண்ணு இல்ல விசுவாசம் என்னும் விலையேற பெற்ற பொன் ஒரு இலையில சொல்லுங்க பேதுரு சொல்லுகிறான் உங்கள் விசுவாசமாகிய பொன் ஆமா அப்படி ஒரு பொண்ணு யாரெல்லாம் சம்பாத்தியம் பண்ணியிருக்கா விசுவாசம் என்கிற பொன் கோல்டு the gold of faith ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு the gold of faith விசுவாசமாகிய பொன்னை எத்தனை பேர் சம்பாத்தியம் பண்ணிருக்கீங்க ஹல்லேலூயா அது விளையணும் அது எங்க விளையணும் இந்த சபையில விளையணும் ஆமென் அவிசுவாசம் விளையப்படாது ஒரு இலையில சொல்லுங்க சந்தேகம் விளையப்படாது ஹல்லேலூயா என்ன விளைச்சல் வரணும் விசுவாசம் ஆபிரகாமை போலுள்ள விசுவாசம் 100க்கு அதிபதியை போலுள்ள விசுவாசம் கானானிய ஸ்திரியை போலுள்ள விசுவாசம் எனக்குள்ள விளையணும் ஆமென் அழகா ஒரு பிரைஸ் கொடுத்தாங்க ஆத்தும ஆதாயம் செய்த அக்கா பத்தியலா சர்ச்சில் ஒரு வருஷத்துல ஒரு 2 ஆத்மாவை கூட்டிட்டு வராண்டாமா ஆமென் ஹல்லேலூயா தோத்துறோம் பக்கத்துல உள்ளவங்க கை பிடிச்சு சொல்லுங்க ஈச் ஒன் கேட்ச் ஒன் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன விளக்கம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் ஈச் ஒன் நான் கேட்ச் ஒன் தோத்துறோம் ஒரு இலையில சொல்லுங்க ஒரு ஆளையாவது ஒரு மாசத்துல கூட்டிட்டு வரணும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல கூட்டிட்டு வராட்டாலும் பரவாயில்ல தங்கத்துறை தோத்துறோம் தங்கத்துறை நம்ம நண்பன் ஒரு இலையில சொல்லுங்க கொத்தனார் ஒருத்தனையாவது கொண்டு வந்து சேர்த்தணும் ஒரு இலையில சொல்லுங்க ஆமா முளக்கோல் பிடிக்கிறவனை பிடிச்சிடணும் தோத்துறோம் ஒரு இலையில சொல்லுங்க மற்றவங்க எல்லாம் எனக்கு தெரியாது தங்கத்துறை நம்ம உயிர் நண்பன் சார்லஸ் நம்ம நண்பன் சார்லஸ் என்ன வேலை பார்க்கான்னு தெரியாது தங்கத்துறை நமக்கு தெரியாதுன்னா வள்ளியூர்ல அடிக்கடி அப்பப்போ பாப்போம் நம்ம காப்பி டீ எல்லாம் வாங்கி தருவார் ஒரு இலையில சொல்லுங்க ஆமா அவர் பேர் தங்கம் விசுவாசத்துல தங்கம் ஜெபத்துல தங்கம் தசமா கொடுக்கறதுல தங்கம் ஆராதனைக்கு வர்றதுல ஏன்னா கை தட்ட மாட்டீங்க பொறாமையும் தோத்துறோம் 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 நாங்கெல்லாம் இருக்கோம் என்ன எங்களை பற்றி சொல்லாம தங்கத்துறையை பற்றி சொல்றாரு அப்படி நினைக்காதுங்க உங்க பேர் தெரிஞ்சா உங்களையும் சொல்லியிருப்பேன் ஒரே சொல்லுங்க தோத்துறோம் கத்த நல்லவர் ஹல்லேலூயா தம்பிமாரெல்லாம் இருக்கிறாங்க ஆமென் தங்கம் பொன் விளையணும் விசுவாசம் வளரணும் விசுவாசம் பரிசோதிக்கப்படும் விசுவாசம் உபத்திரம் வரும் விசுவாசம் சோதிக்கப்படும் விசுவாசம் பரீட்சைக்கு நெல்லுக்கும் அதுல விளையணும் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
விசுவாசம் விளையணும், விசுவாசம் விளையணும், விசுவாசம் விளையணும், விசுவாசம் விளையணும். ஜார்ஜ் முல்லர் ஸ்தோத்திரம். பல அநாதை பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்தவர். ஒரு முறை ஆகாரம் கொடுக்க, பிரேக்பாஸ்ட் கொடுக்க சாப்பாடு இல்ல, ரூம்ல, ஸ்டோர் ரூம்ல அரிசி இல்ல, கோதுமை இல்ல. ஆமா ஸ்தோத்திரம். ஜார்ஜ் முல்லர் வந்து சமையல் பண்ண குக்கெல்லாம் கேட்கிறாங்க, ஐயா என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு மணி 8 மணி ஆயிடுச்சு, 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுமே, பிரேக்பாஸ்ட் பண்ண ஒண்ணும் இல்லையே, ஒரு இல்லையில சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜார்ஜ் மில்லர் சொன்னாரா, எல்லா பிள்ளைகளையும் பெஞ்சில உட்கார வைங்க, எல்லா பிள்ளைகளுக்கு அவரோரு தட்டை கொடுங்க. ஸ்தோத்திரம். எல்லாரையும் உட்கார வச்சு தட்டு கொடுத்து, எல்லாம் எம்டி தட்டு, காலி தட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜார்ஜ் முல்லர் யோசிக்கிறார், ரூம்ல உட்கார்ந்து பிரேயர் பண்றார், ஆண்டவரே இது உமது பிள்ளைகள், உமது பிள்ளைகள் பட்டினியா இருக்க கூடாது, உமது பிள்ளைகள் பசியோடு பள்ளிக்கு போக கூடாது. You have to send the breakfast. நீர் காலை உணவை அனுப்பும் என்று முழங்காலில் தன் அறையிலே நின்றாராம் ஜார்ஜ் முல்லர். அப்போது திடீரென பிள்ளைகள்லாம் பிளேட்டை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. குக்கு சமைக்கிறவங்களுக்கு எங்க இருந்து சாப்பாடு விளம்பணும்னு தெரியல, பேத்த பேத்தையா முழிக்காங்க. அப்புறம் அந்த ஜார்ஜ் முல்லர் ரூமை போய் தட்டுறாங்க. தட்டும் போது வெளியே ஒரு வண்டி வந்து நிக்குது, ஒரு டெம்போ வந்து நிக்குது. கீழே கான் அடிக்கிறாங்க. Is it the orphanage of the George Muller? Yes. We have brought lot of breakfast. Please can you receive? நாங்க நிறைய சோத்துறோம் காலை உணவுகள் கொண்டு வந்திருக்கிறோம். பிரெட், எக், அப்புறம் நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், நீங்க இதை வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே ஜார்ஜ் முல்லருக்கு அழுகன்னா தாங்க முடியல. என் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார். என் ஜெபத்தினால் விசுவாசம் விளைந்தது. ஹல்லேலூயா. வண்டியை திறந்தாங்க, அப்படியே பாக்ஸ் பாக்ஸா இறக்குனாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் பிரெட்டு, முட்டை கறி கொடுத்தாங்க. ஒரு இலையில சொல்லுங்க, அன்னைக்கு போன பசி பட்டினி அதுவரை அவர் ஊழியம் முடியது வரை அந்த அநாத பிள்ளைகளுக்கு ஆகாரம் குறைபடவே இல்லையா. கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் என்னை நடத்தினார். இந்த வருஷத்தை உங்களுக்கு நடத்துவார், ஒவ்வொரு நாளும் நடத்துவார். உங்க குறைவில் அவங்க நடத்துவார், உங்க தேவையில நடத்துவார், உங்க பலவீனத்துல நடத்துவார், உங்க கஷ்டத்துல நடத்துவார், உங்க கடன் பிரச்சனையில நடத்துவார், உங்க துக்கத்துல நடத்துவார், உங்க ஆமென் இடுக்கண்களை நடத்துவார், உங்க உபத்திரவத்தின் பாதையில நடத்துவார். இயேசுவை மட்டும் விசுவாசத்தில் விட்டு விடாதீர்கள், ஏதேனை விட்டு விடாதீர்கள், அந்த நதியை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் விளைய வேண்டும். ஆமென். விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும், அபிஷேகத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும், தேவ பிரசன்னத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 250 பிள்ளைகளாக இருந்தவர்கள் 450 ஆனார்கள், 500 ஆனார்கள், 600 ஆனார்கள். ஆமென். பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருந்தது. அதுபோல பிள்ளைகளுடைய ஆகாரமும் கர்த்தர் கூட்டிக் கொண்டே இருந்தார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு தங்கச்சி டைமை பார்த்துட்டா, அதனால நான் பைபிளை மூடிடுறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமென். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? கர்த்தர் உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் ஆண்டவர் உன் வாழ்க்கையில சில நேரங்களில் வறட்சிகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, ஆமென், வெறும் கையாய் இருக்கும் பொழுது, நீ எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கும் பொழுது, நீ நினைத்தது உனக்கு நிறைவேறாமல் இருக்கும் பொழுது, நீ விரும்பினது, நீ ஜெபித்தது தடைபடும் பொழுது நீ சோர்ந்து போகிறாய், நீ தளர்ந்து போகிறாய், நீ விசுவாசத்தை விட்டு குறைந்து போகிறாய். தேவ பிள்ளையே, கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தாரே, அந்த அழைத்த ஆண்டவர் ஆபிரகாமை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அவனை அனுப்பின போது அவன் முழு விசுவாசத்தோடு புறப்பட்டு போனானே. நீ கர்த்தர் உனக்கு தந்த விசுவாசத்தை நீ காத்து கொண்டா, உன்னை அவர் நடத்துவார், உன்னை அவர் நடத்துவார். ஒரு எலியாவை நடத்தினார். ஆமென். கேரி ஆற்றங்கரைக்கு நேராக நடத்தினார், விதவைக்கு நேராக நடத்தினார். ஸ்தோத்திரம். அரண்மனைக்கு நேராக நடத்தினார்.
உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து உன் ஜெபத்தை, உன் நம்பிக்கையை, உன் விசுவாசத்தை, உன் அர்ப்பணிப்பை, உன் பரிசுத்தத்தை ஆண்டவர் பார்த்து 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 நீ என்னுடைய பாதையில எவ்வளவாய் வைராக்கியமாய் நடக்கிறாய், நீ என் வார்த்தைக்கு எவ்வளவு செவி கொடுக்கிறாய், நீ என் வசனத்துக்கு எவ்வளவாய் நடுங்குகிறாய், நீ என் சமூகத்தை எவ்வளவாய் தேடுகிறாய் என்று கர்த்தர் பார்த்து உன்னை உயர்வுக்கு நேராய், உன்னை மேன்மைக்கு நேராய், உன்னை தம்முடைய ஐஸ்வர்யத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். எல்லாரும் ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில நம் நடுவில் உலாவத்தக்கதா என்னை நடத்துகிறவரே, என்னை நடத்துகிறவரே, என்னை நடத்துகிறவரே, என்னோடு இருப்பவரே, என் மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிறவரே, என்னை விசுவாசத்தில் உயர்த்துகிறவரே. நீ யாரையும் நடத்துவார்கள் என்று நம்பாதே. கர்த்தரை பற்றிக்கொள், கர்த்தரை பற்றிக்கொள், கர்த்தரை பற்றிக்கொள். ஒரு யாக்கோபுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நீர் என்னை ஆசீர்வதித்து நடத்தினால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன், நான் உம்மை விடமாட்டேன். யாக்கோபுக்கு தெரியும், என் மாமன் நடத்தினா என்னை ஏமாத்திடுவான், என் குடும்பம் என்ன நடத்தினா என்னை ஏமாத்திடுவாங்க. ஆனா இந்த யெகோவா தேவனை நான் பற்றி கொண்டால், அவர் பாதத்தை பிடித்து கொண்டால், அவர் என்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார். இரு பரிவாரங்களோடு கூட என்னை நடத்துவார். வெறுங்கையாய் போன என்னை இரு பரிவாரமாய் நடத்துகிறவர் என் தேவன், என் கர்த்தர் என்று யாக்கோபுக்கு தெரியும். அன்பான தேவ பிள்ளையே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, I will lead you, I will guide you, and I will satisfy you, and I will fat you. 3 காரியங்கள். நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், நான் உன்னை நினமுள்ளதாக்குவேன், நினமுள்ளதாக்குவேன். God has led Adam into the garden. Amen. கர்த்தரவனை நடத்தினார். என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை நடத்த போதுமானவர். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றெல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் அவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். நடக்கும் வழிதனை காட்டுபவரே, விசுவாசத்தோட நம்பிக்கையோட பாடுவோம். வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, உற்சாகமாவியோட நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்டு என்னை குணமாக்கினீரல்லோ, கரம் பற்றி நடத்தும் கர்த்தரீரல்லோ, கூப்பிட்டு என்னை குணமாக்கினீரல்லோ, குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே, குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. எல்லா
கைகளை தட்டி கத்தர் நம்மை நடத்த வல்லவரா